நியூ ஐடியாஸ், நியூ அதாவது ஓல்டு நம்ம பழையபடி இல்லாமல் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது தான் இன்னோவேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆண்டர்பிரனர்ஸ்னா ரெகுலராக ஒர்க் பண்ணாமல் அவங்களோட புது ஐடியாஸ் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறது. ஓகேவா? அதுதான் ஆண்டர்பிரனர்ஸ். ஆண்டர்பிரனர் வந்து எல்லாருமே சக்சீட் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து டெய்லி அவங்களோட இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும், சக்சீடாக அவங்க வைக்கணும், அவங்க பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் அவங்க சக்சீட் ஆவாங்க. ஓகேவா? ரொம்ப ரேராக தான் ஒரு 10ல் ஒரு 2 அந்த மாதிரி தான் நம்ம சக்சீட் ஆவாங்க. ரெகுலராக ஒர்க்கிங் இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு நியூ ஐடியாஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க வந்து பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் ஆண்டர்பிரனர் வந்து சக்சீட் ஆவாங்க. ஆண்டர்பிரனர்ஷிப்னா இன்னோவேஷன்ஸ்லேயே இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் பேஸ்ட், ப்ராசஸ், சர்வீஸ் பேஸ்ட், பிஸ்னஸ் மாடல். இன்னோவேஷனே நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று ப்ராடக்ட் பேஸ் பண்ணி, சர்வீஸ் பேஸ் பண்ணி, அதெல்லாம் ஒன்று டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. ஐபிஆர்னா இன்டெலெக்சுவல்